ஏன் ஆட்டை வச்சு விளையாட்டு காட்டி வந்துருக்காரு. நீங்கள் இங்கே என்னையாண்டா அது விளையாட்டு? கடுக்காமுனை, வால்கட்டு கடுக்காமுனை. ஓகே, ஊரில் பேரில் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிறகு நீங்கள் எங்களோட ஊரை சொல்லலை, அது எங்களோட ஊர் இல்லைன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடுறாங்க. அம்மம்மா பாவண்டா அம்மம்மா. இந்த காலத்தில் யுத்தங்கள் நடந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே இப்போ எப்படி இருக்கு பாருங்க. வெயில் அடிக்குது, வெயில்டா வெயில், சின்ன சின்ன வெயிலில் ஃப்ரெண்ட்ஸ் கடும் வெயில் அடிக்குது. கிடந்து ஏறுங்க வறண்டு போய் கிடக்கு பெரிய. ஆனால் இங்கே 5-6 மரங்கள் வந்து ரோட்டில் கிடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பாரலாம் ரெண்டு அப்படியே. நம்ம இது அப்படியே பழுகாமத்துக்கு இது இந்த ரோட்டில் அப்படியே போகலாம். இந்த அடுத்த ரோட்டில் தான் போனால் இப்படி ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் பழுகாமத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு. பழுகாம ஹாஸ்பிட்டல் இது வந்து கோயில் வந்து சிவன் கோயில். டேய் கடைசிடாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசடியில் இருக்கோம். அரசடியிலேருந்து இப்போ நம்ம மெயினால் போனால் அநியாயமாக செத்து போயிடும். அப்படி ரோட்டெல்லாம் உடச்சி நாசமாச்சு. உங்களுக்கு சொல்லி நமக்கு அரசாங்கத்துக்கு கேட்கலாம், எவ்வளோ எடுக்கணும் கேட்கலாம். பெரிய அந்த காபெட் ரோட்டெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. போடக்கூடிய ரோட்டெல்லாம் போடவே இல்லை, அது அப்படியே தான் கிடைக்காது. எங்கேயும் போகல. ஏன்னா இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னா கூட சனங்கள் வந்து எவ்வளோ தூரத்து போக வேண்டியது இருக்குது. களவாஞ்செடி போகிறதுனாலும் சரி, மட்டக்களப்பு போகிறதுனாலும் சரி, இந்த பள்ளத்தில் போகல புல்லை தாச்சி கூட புல்லை பெற்றுருவாள். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்ப்போம். உங்களால் லேசாக போக வேண்டிய ரோட்டை நாங்கள் சுற்றி போகிறோம். இதுக்கு என்னது ஹெல்மெட்டு இந்த ஏரியாவில் போகிறதுக்கு? ஹாய் தம்பீஸ். சின்ன பொடி நல்லா அந்த பேச இந்த பருவத்தில் இருந்து தொல்லையில் வீட்டில் சாப்பாடு வந்துருப்பாங்க. என்னடா ப்ரோ சாப்பாடு விட்டாதான் ஆவா வெள்ளாமல் வெட்டிட்டாங்க. இல்லாட்டிக்கு இன்னும் வடிவாக இருந்துக்கும், வேறு லெவலில் இருந்துக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க இன்னும் கொஞ்சம் காலம் போக இடமே மாறி போயிடும் முழுக்க. அப்படியே நீ தள்ளி வயலுக்கிட்ட வீடெல்லாம் வந்துட்டு இனி கொஞ்ச நாள் வயல் போயிடும். அதான் அப்படி எல்லா இடமும் போயிடும் ப்ரோ. முதல்லலாம் ஹெல்மெட்டை சேஃப்டிக்கு தான் போட சொல்கிறானுன்ட்டு அறியாத வயசு தெரியாமல் நினச்சேன். பரவாயில்ல வந்து பார்த்தேன் ஹெல்மெட் போடாட்டுக்கு ஃபைன். என்னத்துக்காக ஃபைன் அடிக்க வேண்டாம், ஃபைன் அடிக்க ஆண்டவா. இப்போ இது அடுத்த போகும்போது இந்த விதைக்க போகிறாங்கடா அப்புறம். இது இப்போ அடுத்த முறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா பச்சை அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டைமில் அந்த வீடியோ எடுத்துருந்தா சூப்பராக இருந்துருக்கு. நீ அந்த டைமுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது நீ எடுக்கிறதுக்கெல்லாம். இல்லை இவர் எடுப்பார் இனிமேல். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இங்கே பக்கம் எடுக்காம விட்டாலும் ப்ரோ இருப்பான், ப்ரோ நிறைய வீடியோ எடுப்பான், நமக்கு தருவான், நம்ம அதை அப்லோட் பண்ணுவோம். அப்படி தான் வந்து எடுப்பானே. கலெக்டர் வேலை பார்க்குறேன் இல்லையே, அது இலங்கையில் கலெக்டர் வேலை இல்லைடா, மன்னார கம்பெனி மேனேஜர் இல்லை, டப்பா எடுத்துடலாம். இடையில இந்த ரோட்டால் போகிறது ஓகே தான். இப்போ அங்கே தண்ணி நின்றாலும் போகல, தண்ணி வத்திட்டு அதில் அங்கே ஞாபகம் இருக்கா ப்ரோ? தண்ணி வத்தினா தான் போகலாம். அதால் என்ன மேலால் ஒரு ரோட்டை ஏற்றி இறக்கி போகிறானுகள். மைக்கை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிவிடுவோம். மைக்கு கொஞ்சம் சரிஞ்சு வந்திருக்கோம் தெரியுது. யாருக்கெல்லாம் கிராமங்கள் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய கிராமங்கள் வீடியோ தான் போடலாம், எனக்கு ஆசையாக தான் இருக்குது. கோயிலா எங்கே போனாலும் அந்த ஆட்டையை போடுறது ஓட்டையை போடுறது இதுலேயே இருங்கடா. ஆடுறா நீங்களா? இங்கே பாருங்க தென்னந்தோட்டம் இருக்குது, போனா இல்லை நீ ஆயிலாம் தான் பழக்க தோசைட்டா. இங்கே பாருங்க முன்னாடியெல்லாம் இப்படி தான் வேலி. நான் எடுத்து பற்றையை போட்டுருவேனே ப்ரோ. எதான போகிறதே ரோட் என்னடா ரோட்டெல்லாம் மாற்றி போட்டானுங்களா? இது இப்போ அந்த ரோட்டை போட்டு விட்டானு ஃபுல்லாக கொங்கு ரோட்டை இருக்குது. பரவாயில்ல, அப்போ நீ இந்த ரோட்டில் வரலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம உன்னிச்சைக்கு நான் போகிறேன்டா.
குன்னிச்சைக்கெல்லாம் போகிறேன்டா, ரோட்டை போட்டுட்டானு போல உள்ளா பொங்குரிட்டா தான் இருக்குது. அப்படியே நடுக விட்டீங்கன்னா பின்ரோட்டால் அப்படி சரி அங்கே அந்த சந்தியில் ஏறும். அம்பலாந்தூர் சந்தியில் வந்து ஏறினீங்கன்னா சரி ஒருத்தர் ஏறுறது லேசான வேலை உங்களுக்கு. பொங்கல் என்ன மாதிரி கிடக்கு ஏரியா? பொங்கலை போட்டிக்கு அலைஞ்சி போய் நடுவில் வந்து கிடந்தது. நான் இங்கேல பக்கம் தானே கொஞ்சம் இதாக இருந்தது. இங்கேயும் ஏதோ கோயில் திறக்க போகுது, அதில் கோயில் கூட்டிட்டாங்களா எனக்கு தெரியல. இது என்ன ஏரியா பார்ப்போம், என்ன ஊர்? வால்கட்டு. வால்கட்டு என்ன வால்கட்டுன்னா இது நிறைய ஊர்கள பேர் நமக்கே தெரியாது. ஊரெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குதோ. கடுக்காமுனை, வால்கட்டு கடுக்காமுனை. ஓகே, ஊரோட பேரில் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நீங்கள் எங்களோட ஊரை சொல்லலை, அது எங்களோட ஊர் இல்லைன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடுறாங்க. அம்மம்மா பாவண்டா அம்மம்மா. அண்ணன் என்னடா வாளியில் கொண்டு போகிறாரு? நான் மீனாப்பா கொண்டு போகிறாரு. கிரவலண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ப்ரோ. பாடுறா செம்மண் கலரை. அப்பா அப்பா செம்மண் கலர் என்னது? அந்த கிரவல் பூமிக்கு பிடிக்கலடா. அது கிரவல் நல்லா தான் இருக்குது, ஒரு தொல்லை இல்லை. வெயிலாக தான் இருக்குது, கடும் வெயிலாக இருக்குது. ஆமாம், புழுதியை கிளம்பிட்டு போகணுமாம்மா. பிரேக்கெலாம் கால் வச்சோடி புழுதியை கிளம்பி போகணும். ஆட்ட கடவுளே. ஹெல்மெட்டை கலட்டினா மைக்கு நல்லா விளங்குன்னு பார்த்தா வெயில் சுட்டரிக்குது கிடந்தீங்க. என்ன இதுக்குள்ள மாட்டேன், கொஞ்சம் ரவிக்கு நிற்க மாட்டான். நீ அங்கே எங்கே நிற்பான்டா, தான் பிரச்சனை. மற்றபடி ஓகே எல்லாமே. அண்ணன் இன்னொரு மாதிரியை பார்த்து போகிறாரு. என்ன இதெல்லாம் இப்போ வெள்ளாமல் விதைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே தண்ணி நிற்குமேடா கடுமையா. ஓ ஞாபகம் இருக்கா? இதுக்குள்ள தண்ணி நிற்க மாட்டேன் இல்லை. அங்கே இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே இந்த இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிற ஏரியா. இதெல்லாம் சும்மா கழுத்துக்கு பிடிச்ச தண்ணியும் இந்த கழுத்துக்கு இடுப்பு கழுத்துக்கு பிடிச்ச தண்ணி என்னடா? அழிக்கானேல் இயற்கை அழிக்கானேல். ஏண்டா பார்த்த வைக்கிங்க? இந்த பனை மரத்தால் எவ்வளோ நமக்கு நன்மை கிடைக்குது, எவ்வளோ தண்ணியை உறிஞ்சி நமக்கு எடுத்து தருது, அதெல்லாம் தெரியாமல் பனை மரத்தை போட்டு தரிக்கிங்க. உங்களுக்கு என்ன சொல்லுங்க? அப்படி ஏறி இறங்கி போகும்போது நல்லா தான் இருக்குது. வா இங்கே ரெண்டு காது கொடுப்ப மாட்டா வீட்டு. அங்கே ஒருத்தன் மண்ணால்றான், அதான் என்ன செய்யலாம் பண்ண? என்னடா அது வைப்ரேட் பண்ணுது? டயர்ஸ் வைப்ரேட் பண்ணுது கிடந்த அப்படியே. பாகுபலி ஏத்துறா ஏறும். பியரை குடிச்ச வரது போத்தில் உடச்சி வச்சுக்கானு. இவனுகளெல்லாம் திருத்த இல்லடா. நம்ம இப்போ தாமரைப்பூ சந்திக்கிட்ட வந்துட்டோம். மழையில டைமில் தான் நீங்கள் இந்த ரோட்டால் வருவீங்க, இல்லாட்டிக்கு இந்த ரோட்டால் வாரது கஷ்டம். என்ன வரையிடாது, நல்லா தண்ணி நிற்கும். தோணிலாம் போய் எடுத்துருவீங்க. இதுக்கு மேலே நான் ஹெல்மெட் போலாட்டிக்கு மாமா நமக்கு வெட்டு வச்சுருவாரு. நம்ம ஹெல்மெட்டோட போட்டுருவோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் யுத்தங்கள் நடந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இதை பற்றிலாம் கதைக்க போனால் நிறைய கதைக்கணும், நமக்கு தேவையில்லை. மாமாவோட நிற்கிறேன். நான் ஹெல்மெட்டை போட்டுட்டேன் மாமா, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கண்டு. கேட்டா சொல்லுவேன், நாங்கள் அந்த வாகனமே இல்லை, நான் போட்டேன். நாங்கள் டேய் அப்படியே வீடியோ எடுத்து அவன் என்ன செக் பண்ணுறாருன்னு பார்ப்போம். சரியா? என்ன தான் நடக்குன்னு கூத்த பார்ப்போம். எப்படி ஏதாச்சும் என்ன நம்மளை கண்டு டக்குன்னு திரும்பிட்டாங்க ப்ரோ. திரும்பிட்டாங்களாமா? இல்லை, அவர்கிட்ட சொல்கிறாரு என்ன வீடியோ எடுத்து வரானு. அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் இனப்பாருண்ணா போயிட்டு நின்று. அவ்வளோ வெயில் அடிக்குது. வெயில் சின்ன வெயிலில் ஃப்ரெண்ட்ஸ் கடும் வெயில் அடிக்குது. கிடந்து ஏறுங்க.
வறண்டு போய் கிடக்கு பெரிய. ஆனால் இங்கே வந்து இது வந்து விவசாயம் இப்போ செய்வாங்களாடா? இது செய்ய மாட்டாங்க நினைக்கிறேன். மழை பெய்ய தான் செய்வாங்க. என்ன இந்த தண்ணி இதே வத்தி போய் கிடக்குடா. ஆட்டு தண்ணி வாரக்குன்னா இது அப்படியே இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டுருக்காங்க ஃபுல்லாக அப்படியே. இதெல்லாம் கொஞ்சம் பெருத்து வந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம கொஞ்சம் இனலாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லாட்டி கொஞ்சம் ஆடு வளர்க்குற மாடு வளர்க்குற மாட்டு ஓ அதை கட்டி போட்டு மாட்டு காட்டு அதையும் போடுதில்லடா. அதில் தெரியல கொஞ்சம் பெருசாக வந்தால் நம்ம நின்று இணல் பாறலாம். அதுக்கு தெரியுது இல்லை. அதையும் விடுது இல்லைண்ணே. சனத்தை குறை சொல்கிறா. என்ன செய்கிறேன்னு தெரியாது. இங்கெல்லாம் பக்கம் கிளியராக இருக்கான பாரு ப்ரோ. இப்படி ஒரு 5-6 மரங்கள் வந்து ரோட்டில் கடந்துச்சுன்னா கொஞ்சம் இனப்பாரலாம் ரெண்டு அப்படியே. நம்ம இது அப்படியே பழுகாமத்துக்கு இது இந்த ரோட்டில் அப்படியே போகலாம். இந்த ரோட்டில் போனால் இதாக இருக்குண்ணே. கொஞ்சம் காட்சிகள் கொஞ்சம் இதாக இருக்குது. நல்ல காட்சிகள் எடுக்க நினைக்கிற பக்கம் வந்தால் கொஞ்சம் எடுக்கலாம் நினைக்கிறேன். இதுக்கு அங்கால திருகு தானே. இது வந்து அங்கால வந்து பார்த்தீங்கன்னா 6. என்ன பேப்பர் பிளேட்டெல்லாம் கட்டுது. பேய் இருக்கோ சவுக்கால பக்கத்தில் தானே பழங்காது. சவுக்கால பீக்கில் தெரியுது இல்லை. அதான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 எதோட ஜாயிண்ட் ஆகுது தெரியல. அப்படியே இந்த 6 எதோட அப்புறம் ஜாயிண்ட் ஆகுது? 6 குளமா அப்படி ஜாயிண்ட் ஆகுது தானடா அதோட இருந்து. அதுக்குள்ளே எதுவுமே மாட பார்த்து யானைன்ட்டானேடா இங்கத்துக்குள்ளே. நீ ஓடுற அதை பார்வைக்கு அப்படி தான் தெரிஞ்சது. நீ சொல்றிய ப்ரோ. ஒன்று நம்பாமல் யாரடா நம்புவேண்ணா? அதுக்காகவே நான் ஓம்பிட்டு சொன்னடா. இந்த மாதிரி பனைமரத்தில் வேலி கட்டி இல்லாமல் காலங்கள் போயிட்டு எல்லாம் மாந்திட்டு இப்போ உங்களோட வீட்டை மட்டும் தானே கட்டிக்கிங்க. வேறு எங்கேயும் கட்டுறானு இல்லைடா. இப்போ எதை கட்டாலும் உங்களோட வீட்டை மட்டும் தானே இருக்குது ப்ரோ. வேறு எங்கேயும் வைக்கானு இல்லை. கடைசியாக ஒரு வீடே ஒரு அரிய காட்சிக்கு வந்துட்டுண்டா. ஏட்டா இதெல்லாம் மாந்தி போயிட்டு. ஒரு காலத்தில் பனைமட்டையை வெட்டிட்டு வந்து வெளியே கட்டி எவ்வளோ பனைமோடையில் எவ்வளோ விளையாட்டெல்லாம் காட்டினாங்க. ஒன்றுமே இல்லை. எல்லாம் போயிட்டு. இது கோயில். என்ன கோவில் இது? வா பிள்ளையார் கோயில். திருப்பழுகாமம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழுகாமம் ஸ்கூல் வந்தது. இங்கே ஓட்டத்தை புர்றா தலையோட ஓட்டத்தை பார்த்தியா? பரவாயில்ல. இதுக்குள்ளே ஒரு காபேட் ஓட்ட போட்டாச்சு வயலுக்கு மேலாலேயே. புர்றா அவங்களாம் அப்படியே இறக்குவானுங்க ப்ரோ. கேட்டால் உங்களுக்கு ஏன் தேவையில்ல அந்த கேட்பானு நம்ம தேவையா அதெல்லாம். இது என்ன செய்யறானுங்களா? முதல்ல இந்த ரோட்டில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரோட் போட்டதால் கொஞ்சம் பரவாயில்ல தான். நானா என்ன செய்யாது பழகிறாதாம்மா? நீ அவரோட பெரிய டிரைவரா ஜெயடா? பிடிக்காது எனக்கு தெரியும் ப்ரோ. உங்களுக்கு புகழ்ச்சி துப்புரா பிடிக்காது. ரவுண்டை போட்ட பார்த்தியாடா? அதுக்கு ரவுண்டை போட்டு எங்கெல்லாம் போடணுமோ அங்கே போடலை. போடுங்க ரவுண்டை போடுங்க. சப்பாடி நம்ம இப்போ பழுகாமத்தில் என்ட்ரி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பழுகாமம் தான் ஃபுல்லாக அப்படி. நீ அண்ணன் என்னத்தை தேடி உடைக்காது. என்ன கட்டியதில் ஏதோ ஒரு கட்டியை போட்டு உடைக்காது இடந்து. பா வெயில் தான். வெயில் சரியான வெயிலாக இருக்குது. இந்த வெயிலுக்குள்ள வீடியோ எடுக்கிற மாதிரியா இருக்குது. அப்படி வெயில் அடிக்குது மோசமாக. ஏண்டா அவ்வளோ மோசமாக இருக்குண்ணே? 11 மணி ஆகிட்டாடா அதுக்குள்ளே. ப்ரோ ஈச்ச மரத்தில் என்ன மாதிரி ஈச்ச மரம் கிடக்காது? காய்கள் கிடக்கா?
டீம் ஒன்று போகுது. காஞ்சி போயிட்டு இதில் விளம்பரம் கணக்கில் எடுத்து இந்த சைட்டில் விலங்கா இருக்கா? இது புளிய மரம் இவ்வளோ தானே ப்ரோ விளம்பரம் கிடந்தது. ஓ காட்டினா என்ன தருவீங்க? விளம்பரத்தை இப்போ நான் காட்டி காய ஆஞ்சாறு என்ன தருவேன் நான் கேட்க. இப்போ இதில் விளம்பரம் நிற்க எடுத்து புளிய மரம் விளம்பரம் இல்லை ஒன்று எங்கேயோ கடந்துட்டான். விலாங்கா எங்கடா அது காணல. ஃபுல்லாக புளிய மரமாக வருது. நான் ப்ரோ ஆடை கொண்டு போய் சேர்க்க மாட்டா ப்ரோ ஊருக்கு. இது வந்து பழுகாமத்து சவுக்கால தான். இது என்னடா இது மயான பூமி. எல்லா டேஞ்சரும் உள்ள படத்தை நிறுத்த கொள்றாங்க. அவங்கள தட்டி எழுப்பி விட்டுறாதீங்க யாரும் போகிற போக்கில். புளியங்க நல்லா காய்ச்சி கிடக்கல அப்புறம். எவ்வளோ மகனே சாப்பாடு கிடையாது, தேத்தினி கிடையாது. வாரம் அடித்த வெயிலுக்கு சோடா கூட ப்ரோ வாங்க போயிருக்கான். பார்ப்போம். சோடா வாடா தங்கமே. இப்படி ஒரு வழியா நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். பழுகாமத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு சோடா கூட 30 கடைசி இந்த கிடக்கு. சிவன் கோயில் திறந்துருக்கு. நான் இதுக்கு பார்ப்போம். டைம் இருந்தால் வந்து சேருவோம். என்ன ப்ரோ கோயிலுக்கு வருமா? சோடா குடித்தபடியாக கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து பழுகாம ஹாஸ்பிட்டல். இது வந்து கோயில் வந்து சிவன் கோயில். டேய் கடைசிடாகும். இது வந்து பழுகாமத்து ஸ்கூல். மேலே நம்ம காத்திருக்க கேட்டாது வெயில் நம்ம சாப்பிடுவோம். தொண்டை போட்டில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஏன் ஆட்டை வச்ச விளையாட்டு காட்டி வந்துருக்காரு. நீங்கள் இங்கே என்னையாண்டா அது விளையாட்டு? ஆடு மேய்க்காரு ஒரு ஆட்டோ. என்ன செய்றீங்கன்னு நான் கேட்டேன்னே இல்லை. நம்ம வெயில் தான் வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சரியான வெயிலாக இருக்குது. என்ன இல்லை தெரியல, இன்றைக்கி கடும் வெயிலாக இருக்குது. சோடா குடித்ததுக்கு தான் வயிறு நம்ம கொஞ்சம் குள்ளிங்கி நல்லா போயின்னு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சமுத்தி பழுகாமத்தில் இருக்கிற சமுத்தி வங்கி தான் இது. இப்படி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம். இதுக்காக நாங்கள் அந்த கிருஷ்ணர் கோயிலோட முடிக்க போகிறோம். அடுத்து கிருஷ்ணர் கோயில் அடிக்கிட்ட வச்சு அதுக்காக நாங்கள் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ தான். இப்போ இங்கே கொஞ்சம் எடுத்து காட்டுவோம். இப்போ இடங்கள் அப்படின்னு இப்போ இங்கே கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்குது. நம்ம ஊர் பக்கம் போக வெயில் கொஞ்சம் குறைஞ்சி வருது. காற்றடிக்கு கொஞ்சம் கூழ் காற்றடிக்கிறதா. அந்த ஆறு பக்கத்தில் இருக்கிறபடியாக கொஞ்சம் கூழ் காற்றடிக்குது. ஒரு இடத்துல இந்த இடத்துல முடிச்சிடுவோம் ப்ரோ. என்ன நாங்கள் ஒரு நின்று இந்த வீடியோ முடிக்க போகிறோம். சரிப்பாட்டாரு இவர் எங்கே யூட்டன் போட்டு தர்றாரு? அது இல்லையே சும்மா இருக்காமல் மருதானே கொண்டு போயிடும் ப்ரோ நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேறு வீடியோ பார்க்குறது நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு என்னென்ன ஊரில் எடுக்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம். மட்டக்களப்பில் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ப்ளேஸாக இருக்கும். ஏன்னா அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போடுறோம். ஓகே பாய்.